நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதாங்க நானோ டிஏபி. நம்ம உளுந்து செடிக்கு அடிக்கிறக்காண்டி கொண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 600ரூவாங்க இந்த ரேட்டு பாருங்கள், 600ரூவா. இது வந்து 100 லிட்டர் தண்ணியில் கலக்கிறது, 1 ஏக்கருக்கு. நான் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம டிஏபி மூடை வாங்கணும்னாலும் 1250 ரூபா கிட்ட வரும். அது வந்து சாலிடாக இருக்கும். இது வந்து லிக்யூடு 100 நம்ம மருந்து அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேயர் மிஷினில் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். 7 டேங்கு கிட்ட அடிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கணும். குரோமோ நானோ டிஏபி இப்போ தாங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் தாங்க யூஸ் பண்ணி பார்க்குறேன். அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல. நம்ம அடிச்சிருக்கேன் பார்ப்போம். ஒரு 4 நாள் சென்று இன்னைக்கு தேதி தான் அடிச்சிருக்கு. ஒரு 4 நாள் சென்று பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம யூடியூப்லேயுமே இது சம்மந்தமாக ரொம்ப அதிகமான வியூஸ் எல்லாம் அதிகமாக போன மாதிரி தெரியல. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கங்களும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடையில் வந்து வாங்குகிறோமே அவங்களுமே ஒரு சும்மா 100 லிட்டருக்கு கலக்குங்க, ஒரு ஏக்கருக்கு அப்படி 1 லிட்ரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகத்தான் சொல்கிறாங்களே தவிர, புதுசாக ஒரு விவசாயிகள்கிட்ட அறிமுகப்படுத்தப்படும் போது அதை பற்றின ஒரு தெளிவான இதுகளே கிடையாது. ஒரு அவேர்னஸே ஏற்படுத்தலை. இது யூஸ் பண்ணுறக்கு ஒரு சுமையை குறைக்குதுன்னு வைங்களேன். இது நம்ம வந்து ஒரு டேங்க்கு 100 கேட்குறாங்க அடிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 7 டேங்க் அடிக்கணும், 700 இப்போ 600. இது 600 எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்களா? 1300 ஆச்சு. 1300 மூடை கிட்டத்தட்ட 2 டிஏபி வாங்கினோம்னா 2000க்கு மேலே தான் இருக்குது மூடை. எவ்வளோன்னு வாங்கி பார்த்ததில்ல. நான் போன வருஷம் வாங்கினது, இந்த வருஷம் ஒன்றும் வாங்கலை. இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரிலாம் அறிமுகப்படுத்தப்படும் போது அது விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் சுமையை குறைக்குது. ஆனால் வந்து அமௌண்ட்டு பொறுத்தளவுக்கு அமௌண்ட்டு தான் அதிகமாக போகுது மாதிரி தெரியுது. அதை காட்டியும் இது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது இன்னமும் ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில் யாரும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா இது சம்மந்தமான ஒரு டீட்டெயில் கொடுங்க. உளுந்துக்கு மட்டும்தான் அடித்து பார்க்குறோம், நெல்லுகளுக்கும் அடிக்கலாம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து இது சம்மந்தமான அதிகாரிகள் யாரும் பார்த்தாங்கன்னா அவங்களோட எதுவும் கமெண்ட்லோட சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகுது விவசாயிகளை. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இது சம்மந்தமாக இன்னமும் ஒரு டீட்டெயிலான இது நானோ டிஏபி இது எப்படி அடி உரம் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே தெரியல. அடி உரம் நார்மலாக நம்ம சாலிடாக இருக்கிற யூரியா போடுவோம், டிஏபி போடுவோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை மட்டும் அடித்தா போதுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சிலர் இல்லை அடி உரம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோலாம் பார்த்தா அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அது உண்மை, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறதும் தெரியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஏற்கனவே அது ஏற்கனவே நாங்கள் வருங்க இந்த மருந்தெல்லாம் அடிச்சிருக்கோம். இந்த மருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து, நம்ம இந்த வெள்ளை ஈலாம் விழுகும், அதுக்கு செடி கருகி போடுறதுக்கெலாம் அடிச்சிருக்கோம். அதை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அதை பாருங்கள், இந்த கம்பெனிலாம் அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே பாருங்கள், இந்த கம்பெனி இதுதான் ஏற்கனவே பூச்சிக்கொல்லி மருந்து ஏற்கனவே அடிச்சிருந்தோம் பாருங்கள். இது 900 ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு 900 இந்த பூச்சிக்கொல்லி மருந்து. இதாண்ட பாருங்கள், 4 டப்பா ஒரு இந்த இது ஈக்குள்ளது பாருங்க. இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி தெரியல. இது பாருங்கள், ஏற்கனவே இதை அடித்தாலே ஓரளவுக்கு நல்லா தெரியும், நல்லா குரோத் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இலைகளும் அப்படியே இருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே அடிச்சுட்டு இப்போ தாங்க அடிச்சிருக்கேன் பாருங்கள். அடிச்சிருக்கேன் பாருங்கள், அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை பாருங்கள், தெரியுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செடி பாருங்கள், இப்போ தான் லைட்டாக ஒரு பிஞ்சு கூட இருக்குங்க. அதில் பாருங்கள், சின்ன செடியிலே பூ பிஞ்சு வந்துருச்சு. இது எப்படி நம்ம இது பண்ணுறது தெரியல. பாருங்கள், செடி இவ்வளோ தான் உயரம் இருக்குது. இன்றைக்கி தான் அடிச்சிருக்கோம். எத்தனை நாள் சென்று இது ஒரு 4 நாள் சென்று உங்களுக்கு நல்லா ரிசல்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு அடி உரமாக தான் யூஸ் பண்ணுறோம். இது போக அந்த சாலிடாக யூஸ் பண்ணுற உரம் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து யாரும் ஒரு வீடியோ இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நன்றி.